வாங்க ராமாயண காவியத்தோட ஒரு வலிமையான கதாபாத்திரமான இரவணனை பத்தி பாப்போம். நாம கேள்விப்பட்ட வில்லன்கிற அடையாளத்தையும் தாண்டி இராவனோட இன்னொரு பக்கத்தை பத்தி பார்க்கலாம். அவரு வெறும் அரசன் மட்டும் இல்ல, ஒரு அறிவாளி, தீவிர சிவபக்தர், அப்புறம் ஒரு மாபெரும் போர்வீரன். சொல்லப்போனா அவரோட செயல்கள் தான் ராமாயணங்கிற மாபெரும் காவியத்தை உருவாக்குச்சு. இராவணனோட தந்தை விஸ்ரவ முனிவர், தாய் கைகேசி, விபீஷணர் இவரோட சகோதரர். சிவபெருமான் மேல கொண்ட தீவிர பக்தியால கடும் தவம் இருந்து பெரிய வரங்களை பெற்றார். இந்த வரம் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு சாகா வரத்தையே கொடுத்துச்சு. ஆனா ஒரு சின்ன நிபந்தனையோட. மன்னனான பிறகு இலங்கையையும் அந்த புகழ்பெற்ற புஷ்பக விமானத்தையும் தன்வசப்படுத்திக்கிட்டார். ஓர் திறமை மட்டும் இல்லாம இசை, ஆயுர்வேதம்னு பல கலைகள்லையும் அவரு சிறந்து விளங்கினார். கதையோட திருப்புமுனையே அவரோட சகோதரி சூர்பனகை சந்திச்ச ஒரு சம்பவத்தால தான் தொடங்குது. தன் சகோதரிக்கு நடந்த அவமானத்துக்கு பழிவாங்கணும்னு ராவணன் எடுத்த முடிவுதான் எல்லாமே. அந்த பழிவாங்கும் எண்ணம் தான் ராமனோட மனைவி சீதைய கடத்துறதுக்கு காரணமாச்சு. கடத்தப்பட்ட சீதைய இலங்கையில இருந்த அசோகவனத்துல தான் சிறை வச்சிருந்தார். இந்த ஒரு கடத்தல் தான் சரித்திர புகழ்பெற்ற ராம ராவண யுத்தத்துக்கே தொடக்கப்புள்ளியா அமைஞ்சது. இப்போ இரண்டு மாபெரும் படைகளும் களத்துல மோதுச்சு. ஒரு பக்கம் ராமர், இன்னொரு பக்கம் இராவணன். இந்த நேரத்துல தான் ராவணனோட சொந்த சகோதரன் விபீஷணனே ராமர் பக்கம் போய் சேர்ந்தார். பல கடுமையான போர்களுக்கு பிறகு அந்த கடைசி நொடியும் வந்துருச்சு. கடைசில ராமனோட தெய்வீக அம்பு இராவணனை வீழ்த்த அந்த பெரும் போர் முடிவுக்கு வந்தது. இதனாலதான் இராவணனோட வரலாறு எப்பவுமே ஒரு சிக்கலான இரட்டைத்தன்மை கொண்டதா பார்க்கப்படுது. அப்போ அந்த 10 தலை கொண்ட மன்னன் ஒரு குறையுள்ள மேதையா இல்ல உண்மையான வில்லனா?